கத்ரா நகரை சார்ந்த பாஞ்ச் என்ற சிற்றூரில் அமைந்துள்ள இந்த வைஷ்ணவி திருத்தலம் வைஷ்ணவி தேவியினுடைய திருத்தலம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலையானது அடிக்கடி மழை பொழியும் பொழுது ஏற்படக்கூடிய சரிவுகளினால் ஏற்பட்ட பாதாளம் போன்ற அமைப்புடைய நல்ல நீரோடு கூடிய கால்வாய் போன்ற அமைப்புடன் இந்த மலையில் பெரும் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டு மிக பெரும் கால்வாய் வடிவிலான அமைப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதை இயற்கைக்கு எதிராக நாம் அனைவரும் தூசு என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இதில் பார்க்க போனால் இந்த நீர் எந்த வழியாக ஓடுகிறதோ அந்த வழியெல்லாம் நீண்ட பாதையை அமைத்துள்ளது. அந்த பாதையாகப்பட்டது முழுக்க தலை முதல் முடிவரை முடி முதல் அடிவரை நீண்டு ஒரு மிக பெரும் வேலி என்று சொல்லக்கூடிய கணவாயை போன்று அமைந்துள்ளது. அதனுடைய அமைப்புகளை நன்றாக காணலாம். இது மேலும் ஜூம் செய்யப்பட்டு அந்த பகுதி காண்பிக்கப்படுகிறது. இந்த உள்நோக்கிய பார்வையில் பெரிதாக்கப்பட்ட பார்வையில் பார்க்க போனால் மரங்களும் கூட இவ்வளவு நீரும் இவ்வளவு பனியும் அடர்ந்த பகுதியில் பாதி காய்ந்தும் பாதி காயாத நிலைமையிலும் உள்ளன. என்ன காரணம் என்பதற்குண்டான அறிவியல் பூர்வமான நிகழ்வுகள் தெரியவில்லை. ஆனால் இந்த ஊசியிலை காடுகளை போன்ற அமைப்புடன் கூடிய இந்த மரங்கள் சவுக்கு வகையை சேர்ந்தவையாகவே இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த நீர் ஓடக்கூடிய பாதை மிக தூரமான பாதையில் மிக தூரமான அளவில் சென்று நதி ஓட்டங்கள் மிக தூர நிலையில் காணக்கூடியதும் கூட மிகவும் நிழலை போன்று மேகங்களுடன் அடர்ந்த இறுதி பகுதியாக காண்பதை காணலாம். இங்கு செல்லக்கூடிய அன்பர்களும் கூட இதை மிகவும் உற்று நோக்கி காண்கிறார்கள். இந்த அமைப்பை பற்றிய பல்வேறு கருத்துக்களை எங்கள் ஐயா அவர்களும் கூட முருகன் ஐயாவும் கூட தொடர்ந்து கூறுவார்கள். கூறுங்கள் தங்களால் இயன்றதை கூறுங்கள். இங்கு பாறைகள் சரிந்து பாறைகளை சரிந்து பார்க்கும் பொழுது மேலும் மரங்களும் பச்சை நிறத்தில் இல்லாமல் நிறங்கள் மாறியும் இருக்கிறது. அந்த நிறம் பழுப்பு நிறமாகவும் இருக்கிறது. அதையும் நீங்க பார்க்க முடியும் என்பதை நிலச்சரிவுகள் மலையின் மீது ஏற்பட்ட நிலச்சரிவுகள் இந்த பாதைகளை மிகவும் மோசமாக சேதம் செய்துள்ளதையும் காணலாம் படத்தில். இதனால் இந்த பாதையை கிருபா அவர்கள் தாங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை தான் கூறுவார். திருச்சிற்றம்பலம் இந்த பார்த்து கொண்டே சொல்ல வேண்டும். இந்த படம் எங்கு காண்பிக்க வேண்டுமோ அதை இந்த மலைகளை பார்க்கும்போது இறைவனின் விட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று மகாகவி பாரதியார் பாடியதையும் நினைக்க தோன்றுகிறது. இந்த மலைகளின் அமைப்பை பார்க்கும்போது இவ்வளவு உயர்வும் உடனே தாழ்வும் மேடும் பள்ளங்களும் மலர்களும் மலையின் தோற்றங்களும் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் எல்லோருக்கும் உண்டு. காண்பிப்பதும் அது நமக்கு பாடம் புகட்டுவதாக அமைந்துள்ளது. இது பார்க்கும்போது இந்த இயற்கையின் சூழல் பாருங்கள். இப்பொழுது மணி 8. இப்பொழுதுதான் இந்த ஊரில் சூரியன் மறைகிறது. இந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் ஒளியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. வைஷ்ணவி என்பது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது என்பது பொருள். அப்படி என்றால் இந்த வைஷ்ணவி தேவியாகப்பட்டவங்க மூலஸ்தானத்தில் மட்டுமல்ல இந்த இயற்கை சூழலில் அனைத்து அதைத்தான் வியாபித்து இருக்கின்ற சக்தியை வைஷ்ணவி என்று உருவகப்படுத்தி இந்த சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இதையெல்லாம் கண்ணுறவும் எல்லா பக்தர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பெரும் பேர் கிடைக்க எங்கும் திருமுருக கிருமானந்த வாரியார் அருளாசியோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் ஐயாவினுடைய பேராசியையும் விரும்பி முருகனார் ஐயா அவர்களின் அதை குறைவில்லாத ஆசையினால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி விட்டோம் என்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாங்கள் வரும்போது ஐயா கூறிய திருத்தொண்டர் சிவபுராணம், அதாவது அந்த திருத்தொண்டர் திருக்கூட்ட சிறப்பை பாராயணம் செய்து கொண்டே வருகிறோம். அதனால் எங்களுக்கு புத்துணர்ச்சி கூடிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேலையில் அறிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். மிகவும் நன்றி. நடராஜ சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. ஆண்டவா.